பொதுவா திருமணம் அப்படிங்கிறது குரு பலன் வந்தா திருமணம் ஆகும் அப்படிங்கிறது பொதுவா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. குரு பார்த்தா கோடி நன்மை உண்மதான். ஆனா குரு பலன்கிறது குரு பார்த்தால் மட்டும், குரு வந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. 7ஆம் இடத்து அதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் உள்ளாரோ, கோச்சார சனி பகவான் பார்வை படக்கூடிய காலகட்டங்களில் தான் அவருக்கு திருமணத்துக்கு உண்டான யோகத்தையும் அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் வராது. இப்போ 7ஆம் இடத்து அதிபதி மேச லக்னம், உங்களுக்கு வந்து துலாம் ராசி மண்டலம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வரும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கு இருக்கிறாரோ அதில் சனி பகவானுடைய 3, 7, 10 பார்வை படக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாக அவருக்கு அந்த திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் அவருடைய யோகாதிபதி அவருடைய கர்ணநாதனுடைய தொடர்போ பார்வையோ படக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாக ஒருத்தருக்கு திருமணம் ஏற்படும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நான் சொன்னேன் யோகாதிபதி கர்ணநாதன் அப்படின்ட்டு, எல்லா ஜாதகத்துலேயுமே யோகாதிபதி கர்ணநாதன் கண்டிப்பாக உண்டு. அவங்கவுங்க நாம யோகத்துக்கு ஒரு யோகாதிபதி இருப்பார். அவர் அந்த ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருந்தால் இந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி வரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய பார்வையோ வரக்கூடிய வீடோ உங்களுக்கு யோகாதிபதி கர்ணநாதன் வீடாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக அந்த ஜாதகருக்கு திருமண யோகம் ஏற்படும். இதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம்.